நல்லா சாப்பிட்டு மாடு மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்கேன். இவங்க சொல்றது கரெக்ட் தான். நான் நல்லா சாப்பிட்டு மாடு மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்கேன். இந்த மாட்டு உடம்ப வச்சு நான் என்னென்ன வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்ல போறேன். பக்கத்து லேண்ட்ல ஏகப்பட்ட செடி கொடிகள்லாம் வளர்ந்துருக்கும். அது அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னா மண்வெட்டியை வச்சு அதை புடிங்கி எடுக்கிறது என்னோட வேலையை. சும்மா இல்லைங்க, மண்வெட்டியை வச்சு வெயில்ல இந்த வேலை செஞ்சோம் அப்படின்னா பயங்கரமா வேர்த்து கொட்டிடும், உடம்பு வலி பயங்கரமா இருக்கும். நெக்ஸ்ட் சிலிண்டர் எவ்வளவு பெரிய வெயிட்டா இருந்தாலும் சரி அலைக்கா தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருவேன். சில பேர் ஸ்மார்ட்டா உருட்டிக்கிட்டே வீட்டுக்கு வரலாமே, எதுக்கு தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்பீங்க. உருட்டிட்டு வரதுக்கு எதுக்கு இந்த மாடு மாதிரி உடம்பு? இந்த மாடு மாதிரி உடம்பு வச்சு தானே தூக்க முடியும். நெக்ஸ்ட் என் ஒய்ஃபை தண்ணி பிடிக்க சொல்லவே மாட்டேன். எப்பவுமே நான் தான் தண்ணி பிடிப்பேன். 2 குடத்துல ஃபுல் தண்ணி இருந்தாலும் ஈஸியா தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருவேன். என் ஒய்ஃப் என்ன உங்களால தூக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. என் ஒய்ஃப் 65 கிலோ வெயிட். 65 இருந்தா என்ன, 85 இருந்தா எனக்கு என்ன, தூக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவங்களையுமே தூக்கிட்டேன். தூக்கி கீழே போட்டுறாதீங்க அப்படின்னாங்க. கீழே போட மாட்டேன், தைரியமா தூக்குறேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டேன். உடம்பு வச்சிருந்தா மட்டும் போதாது, வீட்டுல ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ற வேலைகள் எதா இருந்தாலும் நான் முன்னாடி போய் எல்லா வேலையும் செஞ்சிருவேன்.